ஒரு தடவை என்னாச்சுன்னா விஷ்ணு வந்து இந்த ராட்சச சம்ஹாரம் பண்ணிட்டு இருந்தார். இவாளெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கார் உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி விஷ்ணு கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிருக்கார். அப்போ விஷ்ணு வந்து அவள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு இருந்தார். ராட்சசாலே சம்ஹாரம் பண்ணிட்டான் விஷ்ணு. அதுக்கப்புறம் யாரும் மிஞ்சிருக்காரோ அவள் எல்லாம் பயந்துட்டான், வந்து நம்மளையும் சம்ஹாரம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி எப்படியாவது தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது வழியில பிருகு மகர்ஷி ஆசிரமம், அவள் எல்லாம் ஆசிரமத்துக்குள்ள போனார். நாங்க வந்து இந்த மாதிரி விஷ்ணு எங்களை வந்து சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கார், அதனால நீ தான் எனக்கு ஆசிரியம் கொடுக்கணும், காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டார். இவர் வந்து பெரிய ராட்சசா, எல்லோருக்கும் தொந்தரவு பண்றோம். அதெல்லாம் தெரிஞ்சாலும் கியாதி தேவி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவளுக்கு எல்லோருக்கும் நீங்க எல்லாம் இங்க இருங்கோ, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி காப்பாத்திட்டார். இன்னும் வந்து அவளை தேடிண்டு அங்கே வந்து ராட்சசால் எல்லாரையும் வதம் பண்ணிட்டார். பட் இந்த உலகத்துக்கு தொந்தரவு பண்ற ராட்சசாலை காப்பாத்ததுனால கியாதி தேவியும் விஷ்ணு சம்ஹாரம் பண்ணிட்டார். மகர்ஷிக்கு எல்லாம் தெரியும் பரமாத்மா அவரின் நல்ல காரியத்துக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காருங்கிறது எல்லாம் தெரியும். பத்னி இறந்து போனதுனால ஒரு சமயத்துல துக்கம் வந்து அவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, உனக்கும் இந்த மாதிரி மனைவி பத்னி வியோகம் ஆகும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அது ஒரு சாபம்.